வள்ளுவர் கோட்டம் சென்னையில் உள்ள திருவள்ளூருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வள்ளுவர் கோட்டம் எப்போ உருவானது, யாரால் கட்டப்பட்டது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்குமே வள்ளுவர் கோட்டம் பற்றி நல்லாவே தெரியும். சென்னையை விட்டு தாண்டி பல ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த வள்ளுவர் கோட்டம்னா என்னன்றது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா நம்ம பராசக்தி செட் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். சூப்பரான செட் அது. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். வள்ளுவர் கோட்டம் எப்படி உருவான கதையை எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நான் எதனா விட்டுருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஃபேமிலிஸ், மை டியர் ஸ்வீட் மெம்பர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர். 2026 புதிய வருஷம் நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும். 2025 எல்லாருக்கும் எப்படி போச்சுன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன்னு. ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் லைவ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். கைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. லைவை 9:30 லைவ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே வாங்க இப்போ நம்ம திருவள்ளுவர், அதாவது நம்ம வள்ளுவர் கோட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வள்ளுவர் கோட்டம். சென்னையில் இருக்கிற திருவள்ளூருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இங்கே பார்த்திங்கன்னா திருக்குறளின் பெருமையை பறைசாற்றுறதுக்காகவே 1973 திரு மு. கருணாநிதி அவங்களால அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம். கரெக்டாக இந்த இடத்த கட்டி முடிக்கிறதுக்கு 1976 தான் முடிக்கப்பட்டதுங்க. யாரெல்லாம் சென்னையில் இருந்துக்கிட்டே இந்த வள்ளுவர் கோட்டம் வராமல் இருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் சின்ன வயசில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த இடத்துக்கு வந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லாவே ஞாபகம் இருக்குது. நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் இருந்தது சூளைமேடு தான். ரொம்ப பக்கம்தாங்க, நடந்தே வந்துடலாம், ரொம்ப பக்கம்தான். கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமும் நிறைய வாட்டி இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சின்ன வயசில். அப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டான என்னென்னு பார்த்திங்கன்னா பீச்சு, அதுக்கப்புறம் அண்ணா டவரு, வள்ளுவர் கோட்டம், அதாவது நியர்பை, எங்களுக்கு நியர்பைன்றதுனால என்ன சூளைமேடு இல்லைங்களா, அதனால் பக்கமே இது எல்லாமே. எங்களுக்கு சைக்கிள்லேயே கூட எங்கள் அப்பா இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். 80s கிட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மெமரிஸ்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். நான் அனுபவிச்சிருக்கேன். அப்போ நான் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போ பார்க்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. முன்னாடிலாம் கார்டன்ஸ்லாம் அந்தளவுக்குலாம் கிடையாது, கார்டன்ஸே கிடையாது, வெறும் இந்த பில்டிங் மட்டும்தான் இருந்தது. இப்போ புதுசாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. திரு மு. க. ஸ்டாலின் அவங்க தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். பராசக்தி செட் மூவி ஆக்சுவலாக நாங்கள் போனது December 25. ஆல்ரெடி வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். கைஸ் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த செட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்றதுனால செம்ம ரஷ்ஷுங்க. எப்போவுமே இந்த ஜனம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இருக்காது. அன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்றதுனால செம்ம ரஷ்ஷு. நிறைய ஊர்லேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. அதையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்களும் வந்திருந்தாங்க, எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க. நான் ஒரு தப்பு பண்ணது என்ன தெரியுங்களா, வந்த உடனே, ஏன்னா நாங்கள் ஒரு 3:30 வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. வந்த உடனே நான் சொன்னேன் என் பசங்கிட்ட, நான் மேலே போய் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. என் பொண்ணு தான் சொன்னான், ஃபுல் லைட் செட்டிங்கோடு எடுங்க, செம்மையாக இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், இங்கே முடிச்சுட்டு அங்கே போவோம், அப்புறம் இங்கே ரஷ்அப் அதிகமாகிடும்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே லைனில் நின்று அந்த பராசக்தி ஃபுல்லாக முடிச்சுட்டு லைட் செட்டோடு எடுக்கலான்னு போனேன். கொஞ்சம் ஏமாந்துட்டேன். என்னென்னா மாடியில் வியூ செம்மையாக இருக்கும், பட் ஆனால் ஃபுல்லாக இருட்டாக போயிடுச்சு. அப்புறம் நான் லைனில் நிற்கும் போதே கொஞ்சம் யோசனை பண்ணேன், ஏன் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்கன்னு. ஏன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு கரெக்டாக 4 மணிலேருந்து எல்லா ஜனங்களும் ரஷ் அதிகமாக இருந்தது.
என்னவா இருக்கும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சோம். அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அப்படியே பேக் சைடு அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அந்த பேக் சைடில் வந்து பார்த்தா அங்கேயும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா ஓகே மியூசிக் அந்த வாட்டர் அந்த என்ன சொல்லுவாங்க? டான்சிங் வாட்டர் மவுண்டைன் அந்த கேஆர்எஸ்லலாம் கூட கேஆர்எஸ்ல தான் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. மைசூர் கேஆர்எஸ்ல தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் அண்ணா நகர்லேயே நான் பார்த்தேன். அண்ணா நகரில் மியூசிக் கிடையாது. பட் இங்கே கொஞ்சம் மியூசிக் லைட்டாக கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டர் இது வந்து நல்லா இருந்தது. டான்சிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்தேன். எல்லோரும் உட்காந்து பார்த்தாங்க. நாங்கள் மேலே இருந்துகிட்டே பார்த்தோம். தோனி மட்டும் தப்பன்னு கீழே இறங்கி போய்ட்டு அவன் வீடியோ எடுக்கிறேன்னு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் சரி மாடிக்கு போகலாம். இங்கெல்லாம் கூட சூப்பராக இருந்ததுங்க. நான் நினச்சேன் ஐயோ மேலே ஃபுல்லாகவே லைட் செட்டிங்காக இருக்கும், செம்மையாக வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லேயே மேலே போனேன். கடைசியில் நான் ஏமாந்தது தான் மிச்சம் கைஸ். என்னன்றது நீங்களே இப்போ கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நிலா வெளிச்சத்துக்கும் அந்த கீழே இருக்கிற கூட்டத்துக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே கச்ச 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 கச்சன்னு குழந்தைங்களுடைய சவுண்டு நிறைய. அதுவும் வந்துட்டு இப்போது குவார்ட்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம் லீவ் வரும் இல்லையா? குழந்தைங்களுடைய சவுண்ட் வந்து அதிகமாக இருந்தது. அப்படியே ஸ்டெப்பு பேக் சைடில் அப்படியே தோனியை வந்துட்டு டே தம்பி என்னை பிடிச்சிக்கடா எனக்கு கீழே விழுந்துட போகிறேன். ஏன்னா அப்படி அப்படியே நின்று ஜனங்க அங்கங்கே வீடியோஸ் எடுத்தாங்க. இதாங்க அந்த மேலே இருக்கிற வியூ. மேலே இங்கே கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. போக 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 அப்படியே வெளிச்சம் வந்து டவுன் ஆகிடுச்சு. மை டியர் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெம்பர்ஸ், ஃபேஸ்புக் மெம்பர்ஸ், நீங்கள் யாராவது இங்கே போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் டைமில் போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி அகைன் நைட் டைமில் வந்துட்டு நீங்கள் எடுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. இது வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது ஃப்ரீ தான். யாராவது இது வரைக்கும் இன்னும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து ஷோ இருக்குது ஓகேங்களா? இந்த தேரில் வந்துட்டு ஒரு ஷோ இருக்குது, லேசர் ஷோ இருக்குது. எனக்கு உண்மையாகவே தெரியாதுங்க, லேசர் ஷோலாம் இருக்குன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்களும் அங்கே போய் உட்காந்துருப்போம். ரெண்டாவது என்னென்னா அங்கே லேசர் ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே மேலே வந்துட்டு எல்லாருமே டோட்டலாக கீழே இறங்கிடுறாங்க. 6:30 மேலே வந்துட்டு க்ளோஸ்டுங்க. மேலே யாரும் போக முடியாது. ஏன்னா கீழே வந்து லேசர் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுது. உள்ளே வள்ளுவருடைய சிலை உள்ளே வந்து இருக்கும். அந்த தேருக்குள்ளே வந்து வள்ளுவர் சிலை இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கூட்டம் சுத்தமாக எடுக்க முடியல. கரெக்டாக க்ளோசிங் பண்ணும் போது தான் படிக்கட்டில் வேகமாக ஏறி போயிட்டு எடுத்தோம். நாங்கள் சுற்றி வரத்துக்கும் அங்கே அலோட் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியாது, டைமிங் தெரியாது ஓகேங்களா? யாரும் அந்தளவுக்கு தெளிவாக வீடியோ போடல. நான் சொல்கிறேன் 6:30 மேலே க்ளோஸு. நீங்கள் முன்னாடியே போயிட்டு லைட்டிங் அதாவது வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock மேலே போயிட்டு ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணிக்கோங்க. வள்ளுவருடைய சிலை வந்துட்டு 6:30 மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த க்ளோசிங் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே போனவங்க எல்லாமே என்னவோ இந்த திருப்பதியில் வந்துட்டு ஜரகண்டின்ற மாதிரி தான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, அந்த ஷோ டைம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதனால தான் இங்கே மேலே ஆஃப் பண்ணால் தான் கீழே வந்து அந்த ஷோ வந்து பார்க்க முடியும். இந்த வள்ளூர் கோட்டத்தில் முக்கியமானதே அந்த ஷோ தாங்க, லேசர் ஷோ தான். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த தேர் வந்து. சக்கரமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த லேசர் ஷோ தான். எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஏன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, மணி என்னாச்சு இதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு, ஏன்னா தோனி வந்துட்டு தனியாக அவர் பாட்டுன்னு சுற்றிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே சைடில் நான் உடனே சொன்னேன் என்ன மியூசிக்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டுன்னு நானும் என் பொண்ணு வந்துட்டு சைட் வியூ, ஏன்னா சுற்றி நீ எங்கே நின்று பார்த்தோமே சுற்றி வியூ தெரியும். சைட் வியூவில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா ஓகே லேசர் ஷோ நடக்குது. இந்த லேசர் ஷோவில் என்ன பண்ணுறாங்க, இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கேட்டால் எங்களுக்கே தெரியாதுங்க, நாங்களே புதுசாக வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்தது பராசக்தி ஷெட் பார்க்க தான். பட் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வாட்ச்மேன்மா வெயிட் பண்ணுங்கள், 6:20 ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகும், 7:20 ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகும் நாங்கள். அதுக்கப்புறம் அப்பாடா இருக்குடா ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், கீழே இறங்கி வந்துட்டு ஓகே 7:20 ஷோ பார்த்துட்டு போகலாம், அப்படி என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களும் உடனே ஷோ முடிஞ்ச செகண்டுக்கே போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டோம். ஏன்னா செம்ம ரஷ்ஷு. உட்காந்துட்டு திருப்பியும் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட்டிங்கில் இருந்தோம்.
கரெக்டாக ஷோ வந்து 7:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உண்மையாகவே வந்துட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. கவுண்ட் டவுன் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால வேறு லெவலில் இருந்தது. தயவுசெய்து கைஸ் இந்த ஷோ மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வள்ளுவர் கோட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த தேரில் என்னென்ன சிற்பங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் திருவள்ளூர்னா யார், அவர் எங்கே பிறந்தார், அதுக்கப்புறம் திருக்குறளுடைய மொத்த அதிகாரம் என்ன, எல்லாமே வந்துட்டு இந்த ஷோவில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. பேக் மியூசிக் மட்டும் இல்லை, வெறும் வாய்ஸ்னால் கண்டிப்பாக நான் வந்துட்டு மியூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபுல்லாக மியூசிக் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்கள் வாழ்க்கையை பற்றி வந்துட்டு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் தமிழர்கள் வாழ்க்கை முறை, அப்புறம் வந்து அவர்களால் வந்துட்டு கட்டிடக்கலை கட்டப்பட்டது, விவசாயம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிறைய கலைகள் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிற்பங்கள் பற்றியும் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து மண்டபங்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் சமூக வாழ்க்கை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாத்த பற்றியுமே இந்த சிற்பங்களில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சிற்பங்கள்லேயும் ஓவியங்கள்லையும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கைஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் நானே ஒன்று கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம போயிட்டு நேராக அந்த ஷோவை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு நான் முடிஞ்சால் இந்த தேரோடைய ஷோ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? என்னுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து யாஷா விலாகர் 2227 கைஸ், ஓகேங்களா? இந்த வீடியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகங்க. ஏன்னா ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருந்தது. நான் உங்களுக்கு இங்கே கம்மியாக தான் நான் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? அதனால் ஏன்னா மியூசிக் அவங்க பேசுறது வந்து ஃபுல்லாக இங்கே காமிச்சா கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. இது நானாக மியூசிக் போட்டு இந்த இடத்துல காமிக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்குறதோட நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்கள கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. டெய்லியுமே நடக்குது. 6:20 அதுக்கப்புறம் 7:20 2 ஷோ நடக்குது, ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.